வாங்க ஆரம்பம். இப்போ நீ என்னோட இதுக்கு வாடா, ஃப்ரெண்ட்ஸுக்கு வாடா. நான் ஆன் பண்ணிட்டேன். சரி, இப்போ இன்னைக்கு நம்ம மினிமிலிட்ரி என் தம்பியோட தான் விளாட போகிறோம். அது முதல்ல நம்ம ஸ்விட்ச் பாக்ஸ் பாடி வேணாம், ஆக்சஸ் சீரிஸ் ஹெல்மெட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் என்னோட அண்ணனும் பார்த்தீங்கன்னா மினிமிலிட்ரி வந்து மேட்ச் போட போகிறோம். அவன் வந்தால் இந்த கனெக்ட் ஆகியிருக்கான், இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். நானும் என் தம்பி சொன்னது ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. அவனும் நானும் தான் மேட்ச் போட போகிறோம். சரி, எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கான், நான் போயிட்டு வரேன். நம்ம பார்த்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைபருக்கு மேலே அடித்தா நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம அப்புறமா லைவ்லேயே போடுவோம். ஆமாம், அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் என் தம்பியே சொல்லுவான், கேட்டுக்கோங்க. முதல்ல எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை சொல்லிக்கிறோம். என் தம்பியோட சப்ஸ்கிரைபர் 8, எனக்கு 9. அதனால நீங்கள் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மேட்ச் மேலே வந்து நம்ம போடணும். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணுறாரே. மேட்ச் ஸ்டார்டிங் இன் 9 செகண்ட்ஸ். மேட்ச் போது மினிமிலிட்ரி நம்ம ஃப்ரீ ஃபயர் நம்ம இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீ ஃபயரே போட மாட்டோம். தெரிஞ்சு நான் போட மாட்டேன், என் தம்பி போட வேணாம் வாய்ப்பு இருக்குது. நான் போடலாம் கம்மியாக தான் இருக்குது வாய்ப்பு. உங்கள் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. பாய் கைஸ். ஐயோ, இது ஒன்றும் வேறு மறக்கிது. இது எதுக்கு இங்கே ரைட் சைடில் போட்டுரும். வாங்க, என் தம்பி வந்துட்டான். தமிழ் வந்துட்டான். தமிழ் வந்தா ஸ்குவாடு. அவனே கீழே போய் செத்துருவான். அடுத்த மேட்ச் அச்சு ஜெயிச்சிருவான். என் தம்பி என்ன ஜெயிச்சிருவான். ஆமாம், நான் தெரியாமல் கீழே குச்சி விட்டேன். சரி கைஸ், எனக்கு இப்போது என் தம்பி நல்லா சுடுறான். சாக போகிறான்னு நினைக்கிறேன். ரியல் மேட்செல்லாம் என் கூட வந்தாங்கன்னா செத்துருவாங்க. நம்ம போய் மெடிக்கேட் எடுத்து ஃபுல் அதெல்லாம் இல்லை கைஸ். அவன் சரி, என் தம்பியே இப்போ நீங்கள் பேசட்டும், அவன் பேசுகிறேன், நீங்களே கேளுங்க. நம்ம வந்து சரி, நம்ம இந்த கேமில் போடுற சவுண்டை குறைச்சி போகணும்னு நினைக்கிறேன். சவுண்ட் ரெக்கார்டை கம்மி தான். ஹலோ கைஸ், நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி ஏதோ சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால ஓடணும். அவன் பாட்டுக்கு ஏதோ கதவை வந்துட்டு நான் நம்பாதீங்க. ஆனால் அவர் கில் போவார். இதான் எங்கள் டாக்டிக்ஸ். இந்த கேமில் இப்படி தான் விளையாடணுமே. ஆக்சுவலி போட அவனுக்கு விளையாட தெரியாது. யாருங்க கண் எடுக்க போய் தான் வந்து சொல்லுவான் லூசு மாதிரி. பார்த்துக்கோங்க, அவன் லூசுங்க. அவன் என் தம்பி தாங்க லூசுங்க. அவன் சேர்த்துட்டாங்க. ஐயோ, அவனுக்கு பவர் கம்மியாக இருக்குது. மெடிக்கெட்டும் கிடைக்க நம்ம தான் லீடிங்கு பார்த்துக்கோங்க. ஆனால் என் தம்பிகிட்ட போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன், அதுதான் ஒரே பிரச்சனை. இது ஒரு நாங்கள் சீரீஸ் மாதிரி போட போகிறோம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மேட்ச் விளையாடுவோம். 3ல் யார் அதிகமாக ஜெயிக்கிறீங்களோ அவங்க விளையாட தெரியாதுன்னு இப்போ தான் யாரோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எதுவும் கேட்கல. சரி வாங்க, கண்ணை சேஞ்ச் பண்ணிவிட்டு மெடிக்கெட்டு அவ்வளோ மெடிக்கெட் கிடச்சிருச்சு. அங்கே ஏய் லூசு, கண்ணு முன்னாடியே தான் வரேன். நான் தான் லீடிங்கு. எவ்வளோ ஸ்கோருன்னு சொல்கிறேன் அச்சோ? நீ 3.
அவன் நினச்சாலுமே நீ நம்மளை முந்த முடியாது. முந்தலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆமாம் என் தம்பி முந்திடுவான். இன்னைக்கு இப்போ தாங்க நான் ப்ராக்டிஸாக பண்ணுறேன். 5 லெவலுங்க, நான் 3 தாங்க. நான் பாட்டுங்க அவன் தாங்க இன்னைக்கு காலையிலேருந்து என்னை போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த வெறியில தாங்க அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த வெறி ஆக்சுவலி அவன் தான் லூசு. நான் எந்த கண்ணையும் ட்ராப்பே பண்ணல. இதாங்க டாக்டிக்ஸ். அதாங்க டாக்டிக்ஸு. பார்த்தீங்கன்னா நம்ம தான் எப்பயுமே லீடிங்கு. அதை எடுத்த இப்போ புரியுதாடா? டே யூடியூப்காக தாண்டா வெயிட் பண்ணிக்கிறேன். சேனலில் ஒன்று கொஞ்சம் யூடியூப்பில் போடுறதா இல்லையா? ஐயோ கொண்டு விட்டானே. இரு ஐயோ மெடிக்கெட் எடுத்துட்டோண்டா. சி அவன் ஸ்பான் ஆகிட்டேன். மேட்சே ஃபஸ்ட்டு இது நாங்கள் ஜெயிச்சிட்டேன். இல்லை யார் அதிகமாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். இப்போ ப்ளே அகைன் கொடுக்குறோம். இப்போ ரிவெஞ்ச் எடுப்பாரா? ரிவெஞ்ச் எடுக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். என் தம்பி லூசு மாதிரி பேசு. ஆக்சுவலி அவன் கார்பரல், நான் ப்ரைவேட் ஃபஸ்ட்டு கிளாஸில் தான் இருக்கேன். போல எனக்கு ஒரு கன்று தேவை. கன்று கிடச்சா கேட்போம். இல்லை என்னங்க கேள்வி? தம்பியோட விளாண்டு ஜெயிக்கிறேன்னுலாம் யோசிக்காதீங்க. அவன் லெவலை பார்த்துக்கோங்க. அவன் எப்போயோ ஏற்றிட்டான் கேமை. நான் இன்றைக்கி தான் ஏற்றுறேன்னு. நான் நேற்றுக்கு தான் ஏற்றுனேன். என் தம்பி முந்தா நேற்று தான் ஏற்றுனான். பரவாயில்ல, என்னோட ஒரு நாளைக்கு முன்னாடி ஏற்றி 2 லெவல் வேறு அதிகமாக இருக்கான். என்ன பண்ணுறது? ஆனாலும் இன்னைக்கு காலையில் வரைக்கும் அவன் தான் லீடிங்கில் இருந்தான். நான் எப்படி போடுறேன்னு எனக்கே தெரியல. இது ஒரு டாக்டிக்ஸ் தான். என் டாக்டிக்ஸை கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சேன். நல்ல வேலை நான் சூசைட் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த மாதிரி டக்குன்னு பவர் குறைய போயில பாம்பு போட்டு செத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஆப்போனன்ட் கில்லு போகுது. என்னடா ஏமாத்துறேன்னு தானே யோசிக்கிறீங்க? இல்லைங்க, நான் இல்லை நான் அவனை ஏமாத்தலாம் இல்லை. இந்த டெக்னிக் எனக்கு இப்போ தான் தெரியுது. அவனே செத்துட்டாங்க. யாருங்க? ஆக்சுவலி இந்த டெக்னிக்கை நானே கண்டுபிடிக்கல. அதுவும் இல்லாமல் நான் இந்த டெக்னிக்கே யூஸ் பண்ணவே மாட்டேன். அதான் நானே செத்துடுறேன். இது பேர் தான் லக்குங்கிறது. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கீழே இறங்கடா. மேலே என்னடா பண்ணிட்டு அவ்வளோதான். நம்ம முடிச்சுட்டேன் போல. இன்னும் 4 மேட்ச் தான் இருக்கு. நம்மளை இந்த மேட்ச்லையும் ஜெயிச்சிட்டானா அவன் தான் வின்னு தெரியும். இல்லை எத்தனை மேட்ச் ஆனாலும் போடலாம். என் தம்பி சொல்கிறது தான். டைம் எவ்வளோ டியூரேஷனை பொறுத்து தான் இருக்குது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா என் அண்ணன் இன்னொருத்தர் இருக்கான். அவன் வந்தானா செத்தான். நான் பயந்துட்டு வர மாட்டேங்கிறான். அவன் வந்தானா நானும் என் தம்பி தான் இருப்பான். ஏன்னா எனக்கு விளாடவே தெரியாது. ஆக்சுவலி அவன் ப்ரோ பிளேயரு. அதான் அவன் கேமே ஏற்றிட்டு அழிச்சிட்டான். ஆமாம், ஆனால் அழிச்சிட்டான். ஏன்னு தான் தெரில ஐடியா. காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஏன்டா விளையாண்டுக்கிட்டு இருக்கான் தானே யோசிக்கணும். இப்போ விளையாடுறதில்ல. 6 வருஷத்துக்கு முன்னாடியே 6 வருஷம் விளையாண்டோம். அப்போனா 6th படிக்கிற வரைக்கும் விளையாண்டாங்க. அதுக்கு மேலே விளையாடல. 6th இல்லை, எனக்கு தெரிஞ்சு 10th வரைக்கும் விளையாடலாம். 4 வருஷம்.
சாப்பிட்டியா? மெடிக்கெட்டை போடுற சாப்பிடு, யூஸ் தான்டா பண்ணுவீங்க. ஆக்சுவலி யாரும் பார்க்க மாட்டீங்க, சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன்டா போடுறேன்னு. ஒரு ஆமாம், அட்லீஸ்ட் ஒரு 50 ரீச் பண்ணிங்கன்னா நாங்கள் லைவ்ல உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். ப்ளீஸ், உங்கள் சப்போர்ட் தான் நம்மளுக்கு தேவை. உங்களுக்கு இப்போ நம்ம கேம்குள்ளார கண்டினியூ பண்ணிக்கலாம். அவன் ஏதோ இல்லை சார், டிஸ்லைக் பண்ணிட்டு வேற பாருங்க. மேமோ தான் சேர்த்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மெடிக்கிட்ட பார்த்துட்டாங்க. ஐயோ, மெடிக்கிட்ட வேற கிட்டக்கே வச்சிருக்கான். பரவாயில்ல, நம்ம இப்போ டைம் ஓட்டினா கூட நம்ம தான் கேட்போம். ஏய் உருட்டாதடே, மெடிக்கெட்டை வேஸ்ட் பண்ணாத, அது அப்புறம் மறைஞ்சு போயிடும். நான் உன்னை கொண்டுட்டு நானாச்சும் எடுத்துக்கிறேன். 11 நிமிஷம் போகுதுடாடி. சுருட்டெல்லாம் இல்லை, ஆக்சுவலி இப்போ எனக்கு பதட்டமாக இருக்கு. என் தம்பி தான் லீடிங்கில் இருக்கான். ஆமாண்டா. ஐயோ, ஜஸ்ட்டு தவிச்சிட்டாங்க. ஜஸ்ட்டு ரொம்ப ஜஸ்ட்டு பார்த்தீங்களா என்னன்னு தெரியும். நம்ம பேரை மாற்றி ட்ரெஷர் ஹண்டர்னு வச்சுருவோமா? ட்ரெஷர் ஹண்டர் வச்சுருவோமாடா. நம்ம இது பேர் டீஸ் கார்டுன்னு வச்சுக்கோவா? ட்ரெஷர் தமிழன். சரி வச்சுக்கோவா. சரி, நானும் அப்படியே பின்னாடியே வந்துடுறேன். இரு வருது. நம்ம 2 பேரும் மேட்ச் விளையாடையில எக்கு தப்பா ரேண்டமாக ஒரே இதில் ஜாயிண்ட் ஆகினா எப்படி இருக்கும்? வெளியே வா. ஐயோ, சாரி. டேய், நீ நான்டா என்னை வெளியே தூக்கி போட்ட. டே ஆரம்பிடா. நீ ரொக்க ஸ்கூல் இந்த வந்துட்டேன். ஆக்சுவலி காய்ஸ் நம்ம பேரும் அவர் பேரும் அவர் ஹாஸ்ட் வச்சுருக்காங்க. ஹாஸ்ட் அப்படின்னா என்னன்னு எனக்கே தெரில. நான் மறந்துட்டேன். அண்ணன் தான் முன்னாடி சூப்பராக விளையாடுவாங்க. அந்த லூசு பைய அழிச்சாந்தான் தெரியல. என் ஐடியாவே அதான் கொடுத்தா. காஸ்டியூம்லாம் என் தம்பிக்கு இன்றைக்கி நான் தான் வாங்கி கொடுத்தேன். இந்த ஒளிஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, அவன் பேர் தெரியுது. அவன் பேர் தெரியுது. பாம சீக்கிரட்டாக ஒழிச்சு வச்சுருந்தேன். இதாங்க டேக் உண்மையில போட்டேன்டா. அது அந்த கல்லில் அடிச்சுட்டு இங்கே என் பக்கத்து வந்துருச்சு. நான் என் மேலே பாட்டு அந்த கண்ணை வச்சு அவன் என்ன பண்ணுவோம்? ஒளிஞ்சிருக்கான், பச்சையா தெரியுது. ஏய், யூ கில்டு தமிழான்னு எனக்கு காட்டுது. தமிழன்டான்னு அவனுக்கு பேரை வைக்க தெரியலங்க. ஃபர்ஸ்ட் என்ன தான் திட்டா தமிழோட வச்சுருந்தாண்டா. தமிழன்டாக்கு போயிடும். நம்ம தான் ப்ரோ சொன்னாலுங்க நம்ப மாட்டேங்கிறோம். அப்புறம் எதுக்குடா பாம் கேமில் கொடுத்துருக்கீங்க? இல்லை, நீங்கள் ரீச் பண்ண ஆயில 3 ஏறிக்கிட்டே இருக்கும். ஆமாம், அது நான் போட்ட பாம்டா. உன் மேலே போயிட்டு கீழே விழுந்தா.
பவரை ரீஃபில் பண்ணலடா. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஐயோ பாம்பை கீழே போட்டு போயிருக்காங்க. ஜெயிச்சிட்டான். நல்ல வேலைங்க பாம்பு கீழே விழுந்துச்சுன்னு நினைச்சேன். நம்ம இதுதான் பாம்பே இல்லை. சரி நம்ம எத்தனை கில்லுன்னு பார்ப்போம். 4க்கு 2 அவ்வளோதான். நம்ம தான் ஜெயிச்சோம். 2 நிமிஷம் இருக்குங்க. 2 நிமிஷம் இருக்குங்க. இனி அவனுக்கு அது போதாதாங்க. காலையிலலாம் பரட்டி அடிக்கிறான். நம்பாதீங்க, அவன் அடிப்பான். நட்டிப்பாற நான் மெடிக்கேட்ட தேவையில்லை போல. நீ ஸ்பான் ஆகுற சாவுற, எதுக்கு ஸ்பான் ஆகுற நீ? மறக்காம ஐடியா கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு நம்ம உங்கள் ஐடியா கரெக்டாக கமெண்ட்ல உங்கள் ஐடி யூஐடி போட்டது கீழே வைங்க. உங்கள் ஐடி நேமு அப்புறம் ஐடி நம்பரு அதை நீங்கள் கீழே டேப் பண்ணி மட்டும் பின் பண்ணி விடுங்க. கமெண்ட்டில் வச்சு எங்கள் ஐடியை நாங்கள் கமெண்ட் பண்ணுறோம். இல்லை நாங்கள் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். அப்புறம் நீங்கள் நம்மளோட சேர்ந்து ரூம் மேட்ச் டெய்லிக்கும் விளாடுவோம். வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். சேர்ந்து விளாட்லாம். ஆமாம் காய்ஸ், என் அண்ணனும் வரமாட்டேங்கண்ணா. ஏன்னா ஃபோனில் ஏற மாட்டேங்குது. லூசு நான் ஏறி வச்சுருந்தா அழிச்சு விட்டுட்டான். அவன் வந்தானா ஜாலியாக இருக்கும். நானும் என் தம்பி சேர்ந்தாலுமே அவனை பார்க்க முடியாது. அவ்வளோதான். அவன் பாட்டுக்குட்டி மாதிரி இப்போ விளாட ஆரம்பிச்சிட்டான். என் தம்பியை நம்ம பீட் பண்ணிட்டேன்னா ஒரு சந்தோஷமாக இருக்குது. தம்பியை பீட் பண்ணுறதுல என்ன சந்தோஷம் தானே யோசிக்கணும். ஆனால் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாம்பு போட்டிருக்கேன்டா. நான் உன்னை நீனா டக்குன்னு செத்துருக்கேன். நான் கிட்டத்தட்ட 7 மணிக்கிட்ட நான் ஒன்று பாட்டினேன். எனக்கு இன்றைக்கியே தான் இருக்கு. அவனும் செத்துட்டேன். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஒரு பாம்பு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். 25 22 சூசைட் அடிச்சேனா? நான் தான் கில் பண்ணேன். எங்க 10 ரீச் பண்ண போகிறோங்க. மொதல் வர 10 கில்ல என் கூட அடிச்சா இல்லைங்க. விட்டுவான் தமிழண்டா. நம்ம ஐடி தான். ஆனால் பார்த்தாலே டிஃப்ரென்ஸ். சரி இரு, நான் எக்ஸைட் கொடுத்து நேம் மாற்றிக்கிறேன். தமிழண்டா பிரதர்ஸ்ன்னு வச்சுக்கோமா. மோஸ்ட் கார்டு தான் இது. தமிழண்டா ஸ்குவாடுண்ணா. சரி தமிழண்டா ஸ்குவாடுன்னு. தமிழண்டா பெருசாக இருக்கும், ஸ்குவாடு சின்னதாக இருக்கும். கேப் வருமா? ஆமாம் கேப் வரும். கைஸ் இந்த கேப் அச்சு நான் ஒரு மேட்ச் போட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டிலுக்கு போயிட்டு இருங்க. நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ரூமு. இரு நிறைய பேர் இருக்கீங்கடா. எக்ஸிட் கொடுத்துருங்க. இருடா நான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளாரே போகலடா. வாடா வேற மாப்பு போயிட. அந்த மாப்பு பண்ணடா.
மினி அவுட் போஸ்ட்டில் வச்சுருக்காங்க. நான் எக்ஸிட் கொடுத்து ஐயோ எக்ஸிட் கொடுத்து சின்ன பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் அதில் யார் ஜெயிக்கிறாங்க அவன் தான் இப்போதைக்கு ஹையில் டாப்பில் இருக்கான். ஆமாம், நான் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டேன். நம்ம ஒன்று அவன் இன்னும் 2 ஜெயிக்கணும், நான் இன்னும் ஒன்று ஒரே ஜெயிக்கணும். ஒரு மேட்ச் ஜெயிச்சானா அவன் இதோட அப்படியே வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த மேட்சில் கவலை விடாதீங்க மக்களே, வீடியோ ஷார்ட்டாக போகணுங்கிறதுக்காகவே அவங்க அதே இப்போ முடிச்சிருவேன். யாராச்சும் ப்ளீஸ் எங்கள் கூட விளையாட வாங்க, ஆளே இல்லைங்க ப்ளீஸுங்க. கமெண்ட்ல நீங்கள் உங்களோட ஐடியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நாங்கள் வந்து அந்த ஐடியா வந்து நாங்கள் பின் பண்ணிடுவோம். நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், எங்களுக்கு நீங்கள் விளாண்டா வந்தீங்கன்னா போதும். எங்களுக்கு நீங்கள் சொல்கிற வீடியோ விளாண்டுக்கலாம் ஆன்லைனில் போட்டிங்கன்னா. ஆனால் பேச தான் முடியாது, அதனால் கவலைப்படுவீங்க. பாமுன்னு ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டாங்க. இவர் கில்டு பை தமிழ்லண்டா சமணமர சங்கருக்கு பேர். பரவாயில்ல, தமிழ்லண்டா ஸ்குவாடு தான் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த பேரும் விஜய் ஜெயிச்சிருக்காரு. யாரெல்லாம் விஜய் சீக்கிரமானது நல்லா இருக்குங்களோ ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் விஜய் சீக்கிரமானது பிடிக்கலையோ ப்ளூ ஹார்ட். உங்களுக்கு யாரை பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம தாங்க அப்கிரேட் வெப்பன் கொடுக்கணும் போல. நானா? நீ ஒன்றா 2? என் தம்பி என்னடா இவ்வளோ பாட்டாக இருக்கான்னு தானே யோசிக்கிறீங்க. என் அண்ணன் மட்டும் ஒன்றான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சப்போர்ட் இருக்கு. ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டேன். இப்போ மெடிக்கெட்டுக்கு எங்கே போகிறேன் நானும் பார்க்குறேன். இப்போ தான் நான் ஒரு மெடிக்கெட்டை சாப்பிடல கட்டினேன். ஏதோ ஒன்று விடுங்க, அவனை டக்குன்னு தேடி பிடிச்சி சூழணும். நல்ல வேலை மெடிக்கெட் சாப்பிடல வேணும், அதெல்லாம் கொண்டுட்டோம். இப்போ போய் நம்ம நல்லா அவனோட கன்று புல்லட்டு அட்டையை போடலாம். அதில் வேலை சாவையெல்லாம் ஒரு பாமியாச்சும் போட்டிருப்பான்னு யோசித்தேன். அவன் முட்டை ஆட்டம் பண்ணுறான். இப்போ எங்கே போவோம் மெடிக்கெட்டுக்கு? இதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ, இப்போ எங்கே போவோம் மெடிக்கெட்டுக்கு? ஐயோ, நான் தான் லீடிங்கு. அச்சோ, ரெட் டீம் ப்ளூ டீம்னு இருக்கும்ல, அதை கூட அடிச்சாட்டேன். இப்போ நீ ஜெயிச்சனா தான் ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க, எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா என் டீம்ல நீங்கள் விளாட்லாம். யாருக்கெல்லாம் என் தம்பியை பிடிச்சிருக்கோ அவன் டீமில் விளையாடணும், அவர் ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா க்ரீன் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா என் தம்பியோட சேர்ந்து நீங்கள் விளையாடலாம் எப்போ வேணாலும். எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா என் டீமுக்கு நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். ஆமாம், நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் யார் டீமில் விளையாடணும்னு ஆசை.
அவ்வளோதான், இனி அவன் நினச்சாலுமே ஜெயிக்க முடியாது. அவ்வளோதான் டைம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸோட வின்னர் தமிழ் அண்டா ஸ்குவாட்ல உள்ள அஸ்வின். நாளைக்கு வந்து பார்க்கலாம் நம்ம ஜெயிக்கிறோமா அவங்க ஜெயிக்கிறாங்க. பாய் பாய்.